இப்படி சொல்லிவிட்டு நாரதர் அனுகிரகம் பண்ணிவிட்டார். வால்மீகி நாரதரை பூஜை பண்ணி பிரம்மலோகம் பரப்பு விட்டார். நாரதர் வால்மீகி சிஷ்யனோட கூட ஸ்நானத்துக்கு போனால் கங்கைக்கு மாத்தியானிக ஸ்நானத்துக்கு 11 மணிக்கு பகல்ல போற போது தமசா நதின்னு ஒரு நதியை தாண்டி போகணும். அதை தாண்டினா அந்தந்த கங்கை. சிஷ்யனை கூப்பிட்டார். இந்த நதி ஜலமே நல்லா இருக்கு, இங்கேதான் பண்ணுவோம். ஆஹா, கரையில போயிட்டு அப்படியே உலாத்திட்டு இருந்தாள். மாத்தியானிக காலம் வரட்டும்னு அப்போ 2 பட்சிகள் தம்பதிகளா ரமிச்சுட்டு இருந்தது. ஒரு வேடன் புருஷ பட்சியை அடிச்சுக்கிற தள்ளிவிட்டான். உடனே இவருக்கு கருணை உண்டாயிடுது. அவன் அதான் காருண்யம்ங்கிறது. காரண போயிட்டே இருப்பாள் ஒரு போக்கிரி. யாரையாவத்துல ஒரு ஸ்திரீய மானபங்கம் பண்ணுவான். அவன் நமக்கு என்னன்னு பேசாம போகக்கூடாது. உடனே போய் அவனை என்னமாடா பண்றேன்னு கணத்துல அறிஞ்சு அவனை என்ன எழுத்து விடணும். நம்மால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும். கணத்துல விழ போவான். விழுந்தா விட்டுமே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவனை போய் பிடிச்சி இழுத்து கட்டி அணைச்சு மகப்பாதுரா கணத்துல விழுந்தா துர்மரணம் இருந்தா அப்புறம் பிசாசா வந்து வரப்பேடா அப்படின்னு சொல்லி நம்மால முடிஞ்ச மட்டும் அவனை அந்த தவறு செய்யாமல் பண்ணணும். இதெல்லாம் தான் கருணைங்கிறது. உடனே அவனை கூப்பிட்டு அந்த வேடனை கூப்பிட்டு கோபிச்சுட்டார். வால்மீகி நீ நல்லா இருக்க மாட்டேடா இப்படி சொன்னேன்னார். எங்க ஜாதி வழக்கம்னா ஜாதி தர்மத்தை பெரிதாக நினைச்ச தேசம் நம்ம தேசம். அங்கெல்லாம் வேடர்கள் ஜீவனை கொண்டு பிழைப்பது வழக்கம். எங்களுக்கு தர்மம் தான் அது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்க ஜாத்தியில ஒரு தர்மம் ஒண்ணு உண்டு, அதை நீ மூறிவிட்டேனால் என்ன அவதி காமமோகிதம். பிரமிச்சுட்டு இருக்கிற போது புருஷபட்சியை அடிச்சியே அது தப்புன்னு சொன்னாள். இன்னைக்கும் கஷாப்பு கடையில கர்ப்பமான ஆட்டை கொள்றதில்லை. அவனுக்கு தெரியும் கர்ப்பமான ஆடுன்னா. அங்க வந்த உடனே விரட்டி விடுவான். முனிசிபாலிட்டியில சீல் போட்டு விடுவான். கடைக்கு வந்து விடுவான். அவன் பார்த்துட்டு கர்ப்பமான ஆடுன்னா அண்ணன் தள்ளிப்போம். 2 ஜீவனால கொல்லப்படாத. அவன் அந்த சாஹிபு தர்மத்துல அப்படி இருந்தேன். அது மாதிரி ஒரு தர்மம் அதுக்குள்ளே. அப்படி பிரமிச்சுட்டு இருக்கிற போது பட்சிகளை கொள்வது இல்லையா, மிருகங்களை கொள்வது இல்லையா, நீ அப்படி கொண்டே அதனால நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஸ்நானம் பண்ணினார். ஆத்துக்கு போனார். பிரம்மா வந்திருக்கார் வால்மீகியினுடைய ஆத்துல. அவரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த ஸ்லோகத்தை திருப்ப திருப்ப சொல்லிட்டே போறார் வால்மீகி. மானிஷாத பிரதிஷ்டான் த்வம் அஹமாசாஸ்வதி சமாஹ யத்தம் ச மிதுராதேகம் அஹதீகாமமோஹிதம். ஹே நிஷாத, மா நிஷாத பிரதிஷ்டாந்த்வம். ஹே நிஷாத துவம் பிரதிஷ்டாம் ஆகமஹ. அகமஹான்னு இருக்கு, அகமஹான்னு இருக்கப்படாது. அதெல்லாம் வந்து ஆர்ஷம் சொல்லப்படுறது. சாஸ்வதி சமாக நீ ரொம்ப நாள் நல்லா இருக்க மாட்டேன். ஏன் இப்படி வந்து காமமோகிதமான ஒரு பட்சியை போய் அடிச்சேன்னு சொல்லிவிட்டு அவனை சபிச்சு விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆத்துக்கு போறார். இவர் ஸ்லோகமா சொல்லல, வெறுமனே அப்படியே இங்கிலீஷ் பேசுறா போல பேசினார். நினைச்சுட்டே போறாருதே, திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே போறாருதே. ஆத்துல போய் பார்த்தா பிரம்மா வந்திருக்கார். அவ என்ன பண்ணினாள்? பிரம்மாவை பூஜை பண்ணினாள், நமஸ்கரிச்சாள். பிரம்மா சொன்னாள், உங்க வாக்குல ஒரு சப்தம் வந்ததே இந்த வேடனை சபிப்பதாக. அது வேடனை சபிச்ச சொல்லல்ல, ராவனுக்கு பல்லாண்டு பாடின மங்கள ஸ்லோகம் அதுன்னா. என்ன மாறினாள்? மா நிஷாதன்னா பதம் பிரிச்சேள். அப்படி பிரிக்காதீங்க. மானுஷாதா, ஹே ஸ்ரீனிவாசா, நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். துஷ்டனான ராவணனை காமமோகிதனை இந்த ராவணனை வதம் பண்ணேல நீங்க நல்லா இருக்கணும்னு ராவனுக்கு பல்லாண்டு பாடினா போல அமைஞ்சிருக்குது. பிரம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. என்ன இப்படி என் வாக்குல வந்ததே வருமானாள். வாக்குல ஒருத்தர் இல்லாத போனா வருமா? சரஸ்வதியாக வந்து வாக்குல உட்காந்துருக்காள்.